அப்போ இரவு மாலை 6 மணிக்கு மேலே சமைச்ச உணவு இரவு உணவாக சாப்பிட்டுட்டு மீத இருக்கக்கூடிய சாதத்தில் தண்ணீர் ஊற்றி அதிகாலை காலையில் 6 மணி 7 மணிக்குள்ள இப்போ அதானே அதிகாலை. அந்த காலத்துலலாம் 3 மணி 4 மணி தான் அதிகாலை. இப்போ எல்லாம் 6 மணி 7 மணி அதிகாலை. ஏன்னா விடிகிறதே எல்லாருக்கும் 9 மணி ஆகுது இல்லையா? காலையில் எழுந்திரிச்சோடனே பல் துளைக்கு முதல்ல அந்த சாதத்தில் இருக்க தண்ணீரை வடித்து அந்த தண்ணீரில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு கட் பண்ணி போட்டு முடிஞ்சால் கொத்தமல்லி தழை லைட்டாக போட்டு குடித்தோம்னா அவ்வளவு தித்திப்பாக இருக்கும். சர்வரோக நிவாரணியில் இது மிக மிக முக்கியமானது. முத்தோஷங்களையும் சமநிலைப்படுத்தும். இதைதான் ஆற்று நீர் வாதம் போக்கும். ஆற்றுல தண்ணி அடிச்சுக்கிட்டு வரும், அதை எதிர்த்து போனால் கைகால் வாதம் வந்து இயங்காத கைகாலும் இயங்கும். ஆற்று நீர் வாதம் போக்கும். அருவி நீர் கொட்டுற அருவி மேலேந்து கொட்டுற அருவி நீர் அருவியில் போய் குளிச்சா பித்தந்தனியும். ஊற்று நீர் தரையிலேருந்து வரக்கூடியது. அப்போ இருக்கக்கூடிய ஆற்று படுக்கைகள் எல்லாம் நோண்டினோம்னா ஒரு அடி கூட இல்லை, 1/2 அடி இப்படி நோண்டின உடனே கொப்பு கொப்புன்னு தண்ணி வரும். அதுக்கு பேர் ஊற்று நீர். ஊறி வரக்கூடியது. அந்த ஊற்று நீர் அள்ளி குடித்தோம் அப்படின்னா எத்தனை வருஷமாக இருக்கிற கபம் சளி போகும், கபம் போக்கும் ஊற்று நீர். அப்போ கீழேந்து வரக்கூடிய தண்ணீர் கபத்தை நீக்கும். பக்கவாட்டில் அடிச்சுக்கிட்டு வரக்கூடிய ஆற்று நீர் வாதத்தை போக்கும். மேலேருந்து கொட்டக்கூடிய அருவி நீர் பித்தத்தை போக்கும். இந்த மூன்றையும் சமநிலைப்படுத்தி வாத பித்த கபம் முத்தோஷத்தையும் சமநிலைப்படுத்தக்கூடிய வீரியமான ஒன்றுதான் சோற்று நீர். அது முக்கியமாக வெங்கல பாத்திரம் அல்லது மண்பானையில் அந்த பழைய சாதத்தை மீதப்பட்ட சாதத்தை அதில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சு காலையில் அதில் முடிஞ்சால் கொஞ்சோண்டு மோர் கலந்து குடித்தோம்னா அவ்வளவு தித்திப்பாக இருக்கும். இந்த வெயிலுக்கு மிகச்சிறந்த உணவு. சளி இருந்தால் எத்தனை வருஷமாக இருக்கிற சளியும் சரியாகும். எத்தனை வருஷமாக இருக்கக்கூடிய பித்த வாந்தி, காலையில் வெறும் வயிற்றில் ப்ரஷ் பண்ணும்போதே வாந்தியாக வரும், பித்த வாந்தி சரியாகும். அதனால் ஏற்படக்கூடிய ஒரு பக்க தலைவலி சரியாகும். அதனால் ஏற்படக்கூடிய ஆசிட் ரிஃப்ளக்ஷன் சொல்லக்கூடிய எதுக்கழிப்பு, நெஞ்சு கரிப்பு, நெஞ்செரிச்சல் சரியாகும். அதே மாதிரி வாதம் சார்ந்த நோய்கள் குணமாவதற்கும் தினசரி நாம இந்த சோற்று நீர் ரைஸ் வாட்டர் குடிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மிகச்சிறந்த மருந்து. முத்தோஷத்தையும் சமநிலைப்படுத்தும். செஸ்ட் கேவிட்டின்னு சொல்லக்கூடிய மார்புக்குழி சார்ந்த இருதய நோய், நுரையீரல் சார்ந்த நோய்கள் வராது. வயிற்றுக்குழி சார்ந்த பித்தத்தினால் ஏற்படக்கூடிய கல்லீரல், மண்ணீரல், இரைப்பை மற்றும் சிறுகுடல், பெருங்குடல் சார்ந்த நோய்கள் வராது. அடிவயிற்றில் இருக்கக்கூடிய சிறுநீர்ப்பை, கர்ப்பப்பை, நீர்ப்பை சார்ந்த நோய்கள் எதுவும் வராது. இப்படி முத்தோஷத்தை 3 குழி சார்ந்த உள் உறுப்புகள் சார்ந்த நோய்களை களையக்கூடிய தன்மை நம்மளுடைய சோற்று நீருக்கு உண்டு. எவ்வளவு அற்புதம்! அப்ப எந்த ஒரு படிப்பறிவும் இல்லாத அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்களுடைய அனுபவ அறிவு எவ்வளவு மிகச்சிறந்ததாக இருக்கிறது இல்லையா? அப்ப படித்து முட்டாளாக இல்லாமல் இனியாவது நம்மளுடைய முன்னோர்களுடைய சொல்லை மதிப்பளித்து அந்த வாழ்வியலை கடைபிடிப்போம். நன்றி, வணக்கம்.